ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட சீசன் 4 எபிசோட் 25 ஆஃப் தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். தமிழ் சினிமா பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு ஃபன் வினாடி வினா நிகழ்ச்சி இது. வாரம் நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அந்த டாபிக்ல கேள்விகளை அமைத்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இந்த கேம் கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாடலாகத்தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கான டாபிக் ஹார்ட் த்ராப்ஸ் ஆஃப் த 90s நடித்து கொண்டிருந்த இளம் ஹீரோக்கள் தான் நம்மளுடைய கேட்டகரிஸ் இன்னைக்கு. ஸோ கேட்டகரிஸ் பார்த்துடலாம். பிரசாந்த், அப்பாஸ், அஜித், பிரபுதேவா, ஜெயராம் அண்ட் விஜய். அண்ட் இந்த கேள்விகளை எதிர்கொள்றதுக்கு நம்மளோட இன்னைக்கு இணைவது ஆர்த்தி, அபினவ் அண்ட் அரவிந்த். So AAA, welcome. Thank you. We always go by alphabetical order. We start with Aarthi. Hi, என் பேர் ஆர்த்தி. நான் வந்து அரிசோனால இருக்கேன். I have 2 kids and எனக்கு பாட்டு கேட்கறத விட பாட்டு முணுமுணுத்துட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு பாத்ரூம் பாடகி. Okay, you can pick your first question. பிரசாந்த் 200. So this is a multiple choice question. So நான் வந்து இந்த பாட்டில் இருந்த பாடகர்கள் யாருன்னு சொல்கிறேன். அந்த பாடகர்கள் நான் கொடுக்குற அந்த 4 சாய்ஸில் எந்த பாட்டை பாடியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். ஃபேர்லி சிம்பிள், ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த 4 பாடல்களில் எந்த பாடல் இந்த 3 சிங்கர்ஸை ஃபீச்சர் பண்ணிது? கேரோலைன், நோவல் ஜேம்ஸ் அண்ட் ஏஆர் ரஹ்மான். உங்களுடைய ஆப்ஷன்ஸ் ஆர் வாராயோ தோழி வாராயன் தோழி, ஆர் கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு, ஆர் கை தட்டி தட்டி அழைத்தாளே, அல்லது தீ தீ தித்திக்கும் தீ. இந்த 4 பாடல்ல எந்த பாட்டுல இந்த 3 பேர் பாடினாங்க? கேரோலைன், நோவல் ஜேம்ஸ் அண்ட் ஏஆர் ரஹ்மான். Number 2 கொலம்பஸ். Are you sure? Yeah, I think. Yeah. இல்லை, அது தவறான விடை. மல்டிபிள் சாய்ஸ் நான் பாஸ் பண்ணறது இல்ல, சோ நானே ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். கொலம்பஸ்ல பெண் குரலே கிடையாதே, ஆண் குரல். Oh, right. வாராயோ தோழி. The right answer is தீ தீ தித்திக்கும் தீ தீண்ட தீண்ட சிவக்கும். அழகான பாடல். Okay. Yeah, beautiful song. திருடா திருடா படத்துல வந்த பாட்டு 93ல. கேரோலைன்ங்கிறவங்க she is apparently a Filipino singer. அவங்கள எங்க இருந்து புடிச்சிட்டு வந்து பாட வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பாடினதாவும் எனக்கு தெரியல. இந்த ஒரு பாட்டோட அவங்க அப்புறம் பாடிய பாடல் தான் இது. So இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. பெட்டர் லக் in the next round. And next question goes to Hi, I'm Abhinav. I'm working here in San Jose and I love Tamil music and Tamil பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். So I just joined the show to like take part in it. Pick your question. I think Ajit 200. உங்களுக்கான கேள்வி இதோ. இட்ஸ் a word cloud. ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா இருக்கு திரையில. நீங்க பாட்டை கரெக்டா கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் அவள் வருவாளாவா? ஐடியாவே இல்லை. அவள் வருவாளா தான் எனக்கு தோன்றது. பட் இல்ல தட் இஸ் நாட் தி ஆன்சர். ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு அரவிந்த். இல்ல தெரியல. ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு ஆர்த்தி. ஆர்த்தி, உங்களுக்கு தெரியுமா? தாட்சாயணி பாட்டு. நாளை காலை நேரில் வருவாளா, வந்தவுடன் காதல் நெஞ்சை சொல்லி விடுவாளா, மம்மியிடம் தாட்சாயணி தயம் காட்டு நீ. தாட்சாயணி தயை காட்டு நீ. அழகான பாடல். நாளை காலை நேரில் வருவாளா. இது வந்து உன்னை தேடி அப்படிங்கிற படத்துல வந்திருந்தது. தேவா அவர்கள் இசையில ஹரிஹரன் பாடியிருந்தாரு. பழனி பாரதியோடைய வரிகள். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ நீங்க விட்ட பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க ஆர்த்தி. 200 points you stolen from Abhinav. And the next question is for Hi, நான் அரவிந்த். நான் வந்து சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியால கூகுளுக்கு ஒர்க் பண்றேன். தமிழ் சினி மியூசிக்கோட பெரிய ஃபேன், தளபதியோட பெரிய ஃபேன். ஓகே, நீங்க தளபதி ஃபேன். ஸோ ஐ எம் கெஸ்ஸிங் யூ வில் கோ ஃபார் தி விஜய் கேட்டகரி. தளபதி 200. உங்களுக்கான கேள்வி இது வந்து ஒரு பிஜிஎம். இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஸோ ஐ பிளே பிஜிஎம். 4 seconds தான் இருக்கும். அது என்ன பாட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் 4 சாய்ஸ் தரேன்.
அதுலேருந்து யூ ஹேவ் டு பிக் த கரெக்ட் சாங். ஓகே, ஸோ உங்களுக்கான சாங் இதுதான். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ உங்களுக்கான சாய்ஸஸ் இதுதான். என்னை தாளாட்ட வருவாளோ, அல்லது வண்ண நிலவே வண்ண நிலவே, அல்லது தொடு தொடு எனவே வானவில் என்னை, அல்லது பாரதிக்கு கண்ணம்மா. இந்த 4 பாடல்ல எந்த பாட்டோடைய பிஜிஎம் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்? வண்ண நிலவே வண்ண நிலவே. ஷுவரா? ஷூர் ஷூர் ஷுவரா? ஓகே, எஸ், அதுதான் சரியான விடை. எப்படி இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? நிறைய தடவை ரொம்ப கேட்டிருக்கீங்களா? பிடிக்கும். ரொம்ப லைக் ரிப்பீட்ல இருக்கிற பாட்டு இது. ஓகே. நினைத்தேன் வந்தாய் படத்துல வந்த பாடல் 98ல தேவா அவர்கள் இசையில, ஹரிஹரன் அண்ட் பழனி பாரதி அதே காம்பினேஷன் தான். ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் வித் 200 பாயிண்ட்ஸ். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேர், ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் ஆர்த்தி. பிரபுதேவா 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன். காதல் பறவைகள் செல்லும், எந்த சங்கடமும் இல்லை என கூறும், ரெக்கே பாட்டு பாடும், பல மொழிகளில் இதையே சொல்லும், எது வந்தாலும் தாங்கும், நம்பிக்கை மொழி பேசும், பிரச்சனைகள் அறவே இல்லை, இல்லை இல்லை பிரச்சனை. இது இந்த பாடல் வரிகள் மற்றும் படத்துக்கான க்ளூ இருக்கு இதுல. என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா? லவ் பேர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஓகே, அதுல இந்த பாடல் நான் வந்து நோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். எஸ், அதுதான் சரியான விடை. அதுக்கே இவ்வளவு தயக்கம் உங்களுக்கு? அதுதான் அதான் பிரச்சனை இல்லை இல்லை பிரச்சனைன்னு. அதுதான் நோ ப்ராப்ளம். பாட்டு பூரா அந்த வார்த்தையே தான் வந்துட்டு இருக்கோம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். உலகமெல்லாம் எங்கள் தமிழ் பாட்டு, அடநிலவு சாய்ந்தாட என்ன ரேட்டு, வெஸ்டர்ன் எங்களுக்கு விளையாட்டு, நோ ப்ராப்ளம். அழகான பாடல், கரெக்டா சொல்லிட்டீங்க. லவ் பேர்ட்ஸ் படத்துல வந்து 96ல வந்த படம். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையில அப்பாச்சி இந்தியன் பாடியிருந்தாரு வித் ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 200 more points for you, ஆர்த்தி. எக்ஸலண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் அபினவ். அப்பாஸ் 200. இது வந்து முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி பல்லவியிலேருந்து நான் ஒரு வரியை கொடுத்துருக்கேன், நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். நேற்று பார்த்தேன் நிலா முகம், தோற்று போனேன் ஏதோ சுகம், ஏ தென்றல் பெண்ணே இது காதல் தானடி. ஐடியாவே இல்லை மேம். இதுவும் ஐடியாவே இல்லையா? சரி, ஓகே. அரவிந்த் தெரியுதான்னு பார்க்கலாம். அரவிந்த் உங்களுக்கு தெரியுமா? கண்டுகொண்டேன் தெரியல. வைல்ட் கெஸ். எனக்கும் ஐடியா இல்ல. இல்ல இல்ல. ஆர்த்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன ஏதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், கண்கள் மயங்கி நேற்று பார்த்தேன் நிலாமுகம், தோற்று போனேன் ஏதோ சுகம், ஹே தென்றல் பெண்ணே இது காதல் தானடி, உன் கண்களோடு இனி மோதல் தானடி. எஸ் எஸ், சரியான பாடல். ஆனந்தம் படத்துல வந்து என்ன இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், அழகான பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில வந்த படம் இது ஆனந்தம். அதுல ஹரிஹரன் அவர் பாடியிருந்தாரு, விவேகாவுடைய வரிகள். ஸோ ஆர்த்தி, யூ ஆர் கேலப்பிங் அஹெட் ஆஃப் தி அதர்ஸ். 600 points. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் அரவிந்த். நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். தளபதி 300, விஜய் 300. இது வந்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். ஸோ உங்களுக்கான வரிகள் இதோ. இந்திய வானொலியின் அச்சாணி, அவனுக்கு அவள் ராணி, பிரியமுடன் பாடுகிறான் ஒரு தாலாட்டு, மனம் தேற்ற ஒரு பாராட்டு. இது எந்த பாடல்? படத்துடைய பெயர், பாடல் வரிகள் எல்லாத்துக்கும் இதுல க்ளூ இருக்கு. இந்திய வானொலியின் அச்சாணி, அவனுக்கு அவள் ராணி, பிரியமுடன் பாடுகிறான் ஒரு தாலாட்டு, மனம் தேற்று ஒரு பாராட்டு. படம் பிரியமுடன்.
பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா. இல்ல அந்த படத்துல அந்த ஒரு பாட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல சொல்றீங்க? இல்ல இல்ல தாலாட்டு பாடலாம். பிரியமுடன் நீ காற்று நான் மரம் நினைக்கிறேன். இல்ல இல்ல அது அது அந்த படமே இல்ல. அதுக்கு மீனிங் இல்ல. உங்களுக்கு நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. நீங்க நிறைய கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, பாசிங் இட் ஆர்த்தி. ஆர்த்தி உங்களுக்கு தெரியுமா? ஆகாசவாணி நீயே என்றானே சோஜா 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 அதுதான் அந்த பாடல். நானே. கரெக்டான பாடல். ஆகாசவாணி நீயே என்றாணி சோஜா 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 தான் தாலாட்டு. ஆகாசவாணிங்கிறது இந்திய வானொலின்னு உங்களுக்கு தெரியும் அதோடைய பேர், அதனாலதான் இந்திய வானொலி வச்சானே. அதை பார்த்த உடனே டக்குன்னு இந்த ஆகாசவாணி வார்த்தை வரும்னு நினைச்சேன். பட் அவருக்கு வரல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அழகான பாட்டு இதுவும். அகெயின் அனதர் ஹரிஹரன். 90s ஹரிஹரன் டாமினேஷன் தான். அது மாதிரி வந்த ஒரு பாடல் தான். பிரியமுடன் படத்துல 88ல வந்து தேவா அவர்கள் இசையில அறிவுமதியுடைய வரிகள். ஸோ மோட் ஸ்டீலிங் ஹேப்பனிங் ஹியர் பை ஆர்த்தி. அண்ட் ஆர்த்தி, இந்த அடுத்த ரவுண்ட்ல இது உங்களுக்கான கேள்வி, நீங்க எடுக்கலாம். பிரபுதேவா 300. இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. 2 பாடலோட சரண வரிகள் உங்களுக்கு கலந்து கேட்கும். நீங்க அதுல இருந்து 2 பாட்டையும் ஐடென்டிஃபை பண்ணணும். 2 பாட்டையும் சொன்னாதான் பாயிண்ட்ஸ். இதுல பாஸ் கிடையாது. உங்களுக்கான பாடல் இதோ. பாடும் பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள், நெடுங்காலமாய் புழங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடக்கின்றதே. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக. விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நீ ஆதரவாக தோள் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அது ஒண்ணு. இன்னொரு பாடல். ஆசை ஆசையா இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. இல்ல இருங்க ஒரு நிமிஷம் பாடு. விழியோடு நீ குடையாவதால் விழிகள் நனைவதில்லை, நெஞ்சில் பூமழை. ஆசை ஆசைதான் வருது. ஆனா அது இல்ல நினைக்கிறேன், என்ன டவுட்டா இருக்கு. அடச்ச வர மாட்டேங்குது. வரமாட்டேங்குதா? ஓகே, இதுல பாஸ் கிடையாது. பட் உங்களுக்கு தெரியுமா? இல்லமா, நோ ஐடியா. பட் இல்லன்னு தெரியலையா? அரவிந்த் உங்களுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் எல்லா நாளும். ரொம்ப க்ளோஸ், சிமிலர் சாங். ஆசை ஆசை அதே மாதிரி சாங். சோ யா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான், பட் அது வராம நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம், அது கரெக்டா சொல்லிட்டீங்க. பெண்ணின் மனதை தொட்டு படத்துல வந்தது. அது 2000 வந்த படம். எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில, உன்னிமேனன் அவர்கள் குறையில முத்து விஜயன் அப்படிங்கிறவர் எழுதியிருந்தாரு. இன்னொன்னு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இது ரொம்ப ஒரு பிரபலமான பாட்டுனாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஸ்கோப் உள்ள பாட்டு தான். வானத்தை போல படத்துல வந்தது இது. அதே வருடம் வந்த படம் தான் இதுவும். எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில தான். எஸ்பிபி, சுஜாதா, அருண்மொழி எல்லாரும் பாடியிருந்தாங்க. இந்த பாடல் எழுதினது நான் முத்துக்குமாரா பா விஜயான்னு தெரியல. ஒரு இடத்துல ஒன்று போட்டுக்கணும். நான் 2 பேரையும் போட்டேன், யாரு கரெக்டுன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க அதை கொஞ்சம் கமெண்ட்ல எழுதலாம். ஸோ தட் இஸ் த 2 songs. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் அபினவ். நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். நான் அஜித் 100 ட்ரை பண்றேன், ஏதாச்சும் வருதா பார்க்கலாம். கரெக்டா? ஓகே, ஏதாச்சும் வருதா பார்க்கலாம். முதல் வரி என்ன? ஸோ பல்லவிலே நான் ஒரு வரி கொடுத்துருக்கேன், நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: நித்தம் சாயங்கால நேரம் நெஞ்சில் சாய்ந்து பேச வேண்டும், நெஞ்சில் சாய்ந்து பேசும் நேரம் மழைச்சாரல் வீச வேண்டும். சுத்தமா தெரியல, யோசிக்கிறேன். நோ மேம், நோ ஐடியா. நோ ஐடியா. ஓகே, ஐ எம் பாசிங் இட் டு அரவிந்த். அரவிந்த் உங்களுக்கு தெரியுமா? ஆர்த்தி உங்களுக்கு தெரியுமா? பாட்டோட எண்ட் வரைக்கும் தெரியுது. நித்தம் சாயங்கால நேரம் நெஞ்சில் சாய்ந்து பேச வேண்டும், நெஞ்சில் சாய்ந்து பேசும் நேரம் மழைச்சாரல் வீச வேண்டும், இது போல் தொடரும்
நம் காதல் கதை காலமுள்ள காணும் வரை வைகரையில் வந்ததென்ன வான்மதி கைவளையல் ஓசையேனும் தேன்மொழி வான்மதிங்கிற படம். வெல் ஐடென்டிஃபைட் அண்ட் வெல் சால்வ்ட் ஆர்த்தி. வைகரையில் வந்தது என்ன வான்மதி, தேவா அவர்கள் இசையில் வந்ததா, எஸ்பிபியும் சித்ராவும் பாடியிருந்தாங்க வாலியோடைய வரிகள். ஸோ 100 more points for you. And இது next question is for Arvind. பிரசாந்த் 300. Congratulations on finding the music maestro கேள்வி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு this is a great chance for you to catch up with ஆர்த்தி. ஏன்னா இதில் வந்து நீங்கள் நான் கொடுக்குற க்ளூவில் உடனே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாயிண்ட்ஸ் இது 300 இல்லாமல் 600 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இஃப் யூ கான்ட் சால்வ் வித் த ஃபர்ஸ்ட் க்ளூ யூ கேன் ஆஸ்க் ஃபார் த செகண்ட். அப்போ உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ். அதுவும் தெரியலனா தேர்ட் க்ளூ கேட்டு 300 பாயிண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். இதில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதான் பாருங்க. இட்ஸ் a trivia clue. திஸ் சாங் இது வந்து ஒரு 2 நிமிட பாடல் தான் இந்த படத்தில் வந்தது. இது முதல்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது இந்த பாட்டு அந்த சிடியில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா சவுண்ட் ட்ராக் சிடி ரிலீஸ் பண்ணும்போது தான் இந்த பாட்டை ஆட் பண்ணாங்க. இந்த பாடலோடைய அர்த்தம் என்னன்னா, the song implies that she can set him on fire with just her smile and he is all he is left with now after everything that has happened are tears to put it out with. ரொம்ப ஒரு கவித்துவமான வரிகள். அதாவது அவ வந்து அவளுடைய ஸ்மைல் வந்து அவனுக்கு தீமூட்டக்கூடும், அதை இப்போ அவனால கண்ணீராக தான் அதை துடைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சோகமான பாடல். இதுதான் இந்த க்ளூ. பிரசாந்த் நடிப்பில் வந்த செகண்ட் க்ளூ எடுக்கிறீங்களா? செகண்ட் க்ளூ பார்த்தா சொல்லிடுவீங்க. பாடலுடைய வரி, பெண்ணே மெய்யென்பதே பொய்யாகினால் ஐயோ பொய்யென்பது என்னாகுமோ, பொய்க்காதல் உயிர் வாழுமோ. இது பாடலுடைய கடைசி வரி. இல்ல உங்களுக்கு நேரம் ஆகிறது. நான் அடுத்த க்ளூவே ரிவீல் பண்றேன். இது பாட்டுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட். இப்போ உங்களுக்கு படம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இது பார்த்த உடனே. அதுல வந்து 2 நிமிடம் பாடல் என்னன்னு சொல்லுங்க. அந்த போட்ல வரும் அந்த பாட்டுல. அதேதான். ஐயோ புன்னகையால் தீயிலிட்டாய் தெரியல. புன்னகையால் அது நான் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா மியூசிக் வருதா? மியூசிக் வருது, பாட்டு வர மாட்டேது. சரி, உங்களுக்கு நேரம் ஆயிக்கொண்டே இருக்கிறது. புன்னகையால் தீயிலிட்டாய் இல்ல, நேரம் ஆயிடுச்சு அரவிந்த். I'm going to have to pass it. ஆர்த்தி உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு அந்த பாட்டு தெரியுது. அவர் சேடா பாடுவார் அதுல. அந்த அலை வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க முடியாது. அபினவ் உங்களுக்கு தெரியுமா? இல்லம்மா, இதுவும் தெரியல. இதுவும் தெரியாது. படம் தெரியுமா? படம் என்னன்னு தெரியுமா? ட்ரீம்ஸ், அது தெரியுது. ட்ரீம்ஸ். எஸ், ஓகே. அரவிந்த் ஆல்மோஸ்ட் நீங்க கிட்ட வந்துட்டீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ couldn't get the correct words. புன்னகையில் தீ மூட்டி போனவளே, கண்ணீரில் அதை அணைக்க சொன்னவளே, ஐயோ மெய் என்பதே பொய்யாகினால் அதான் அந்த கடைசி லைன், பொய்க்காதல் உயிர் வாழுமோ அப்படின்னு முடியும். நல்லா இருக்கும் அந்த பாட்டு. பட் ஒரிஜினல் சிடியில் வரல. அப்புறம் தான் லேட்டர் ஆன் இன்க்ளூட் பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில் ஜீன்ஸ் படத்தில் வந்த பாடல் இது. ஹரிஹரனுடைய குரலில் வைரமுத்தோடைய வரிகள். இதில் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ 3 ரவுண்ட் முடிச்சிருக்கோம். அண்ட் ரவுண்ட் 4 ஸ்டார்ட்ஸ் வித் ஆர்த்தி. அண்ட் இந்த ரவுண்டில் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். ஸோ நீங்கள் உங்கள் கேள்வி எடுக்கலாம். ஜெயராம் 200. ஜெயராம் கிட்ட போய் எல்லாரும் பயந்துட்டு இருந்தீங்க. ஓகே, யூ டேக்கன் த bold step now. It's a picture puzzle. So கார்ட்டூன் வடிவத்தில் உங்களுக்கு க்ளூ வரும். உங்களுக்கான பாடலுக்கான க்ளூ தான். காதலி. இந்த பாட்டு உங்களுக்கு கேட்டிருந்தா தான் நீங்க சால்வ் பண்ண முடியும். கேட்டிருந்தா நீங்க உடனே சால்வ் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க கேட்டதே இல்லையா எனக்கு டவுட். ஆமா, நீ ஜூலி ஜூலியா நீ ஸ்ரீதேவி அந்த நீ ஜூலி காதல்
ஜெயராம். நேரம் ஆறுது. இல்ல அரவிந்த், passing it to அரவிந்த். அரவிந்த் உங்களுக்கு தெரியுமா? காதல் ஐன்ஸ்டைன் நீ அந்த மாதிரி ஏதோ பாட்டு இல்லையா? இல்ல வைல்டா இருக்கு கெஸ். அபினவ் நீங்க கேட்டிருப்பீங்க. காதல் ஈக்குவேஷன் நீ ஜோலி கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சது இல்ல. காதல் ஈக்குவேஷன் எனக்கு தோணுது. அத நீங்க பார்த்தா ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. ஆனா கொஞ்சம் அது மாதிரி ஈக்குவேஷன் வேற ஏதாவது சொல்லுங்க. காதல் ஃபார்முலா, காதல் ஃபார்முலா, நீ ஜூலியா அப்படிதான் எனக்கு தோணுது. ஓகே, நீங்க சொல்லிட்டாலும் நான் இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு பாட்டு தெரியலன்னு தெரியுது. பட் கெஸ் அடிச்சிட்டீங்க நல்லா. இது வந்து anyway, I'll just reveal it to ஆர்த்தி. நீங்க கேட்டிருக்கீங்களா இத? காதலின் ஃபார்முலா நீதானே ஜூலி, வாலிபம் தானடி எப்போதும் ஜாலி, பெரிய எடுத்து மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துல வந்தது. சிற்பி அவர்கள் இசையில மனோவும் சித்ராவும் பாடியிருக்காங்க. இது வந்து ஜெயராம் அண்ட் தேவயானி நடிச்ச படம் இது. சோ பாரதியோட வரிகள். இதுல யாருக்கும் பாய்ஸ் இல்ல. கேட்டதே இல்லையா நீங்க இந்த பாட்டு? இல்லைங்க, இல்ல கேட்டதில்ல. சரி, அடுத்த கேள்வி இஸ் ஃபார் அபினவ். உங்க கேள்வி எடுக்கலாம். பிரசாந்த் 100 ட்ரை பண்றேன். என்ன வருது பார்க்கலாம். முதல் வரி என்ன? பாடல்ல இருந்து பல்லவியில ஒரு வரியை கொடுத்துருக்கு. நீங்க முதல் வரியை சொல்லணும். இதுதான் உங்க வரிகள். கண்ணோடு ஒரு சந்தோஷம், என்னோடு ஒரு சங்கீதம், இந்நேரம். என்ன சுத்தமா ஐடியா இல்ல மேம். அது கேட்டாலே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கே ரெசனேட்டே ஆக மாட்டேங்குது. நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சரி, ஓகே, நான் பாசிங் இட் டு ஆர்த்தி. கவுண்டர் கிளாக்வைஸ் பாஸ். ஆர்த்தி உங்களுக்கு தெரியுமா? வாவ், என் ரொம்ப ஃபேவரட் சாங் அது. கண்ணோடு ஒரு சந்தோஷம், என்னோடு ஒரு சங்கீதம், இந்நேரம் இளநெஞ்சேவா தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம், அட அங்கே பார். கரெக்டான பாடல். யேசுதாஸ் அவர்கள் குரல்ல ஒரு பிரில்லியன்ட் சாங். இளநெஞ்சேவா தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம். வண்ண வண்ண பூக்கள் படத்துல வந்தது 92ல. ராஜா சாரோட இசையில, வாலியோட வரிகள். ஸோ ஆர்த்தி 200 more points for you. And next question is for Arvind. உங்களுக்கு நீங்க எடுக்கலாம். பிரபுதேவா 100 is a picture puzzle. ஸோ உங்களுக்கான கார்ட்டூன் க்ளூ இது. ஓகே, ஸ்ட்ராபெரி கண்ணே விண்வெளி பெண்ணே. அதேதான். ஸ்ட்ராபெரி கண்ணே விண்வெளி பெண்ணே, சில்வர் ஸ்பூன் கையோடு பிறந்தவள் நீயே, செர்ரி ஆப்பிள் போல் இருந்தவள் நீயே. இது வந்து மின்சார கனவு படத்துல வந்த பாடல். 97ல வந்த படம். ஏஆர் ரஹ்மான் இசையில. கேகேவும் ஃபெபி மணி அப்படிங்கிறவங்க பாடினாங்க. ஃபெபி மணி லேட்டர் மேரிட் தேவாவுடைய சன் பேர் என்ன? ஸ்ரீகாந்த் தேவா. அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க. வைரமுத்துடைய வரிகள். இந்த பாடல் ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்புல இருக்கும். ஏஆர் ரஹ்மான் ஆரம்ப காலங்களில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய பாடல்கள்ல. ஒரு ரெகுலர் ஃபார்மேட்ல இல்லாம வித்தியாசமா ஏற்ற இறக்கத்தோட பயங்கரமா இருக்கும் இந்த பாடல். இது வந்து பாடுறது கஷ்டமான பாட்டு தான். 100 points அரவிந்த். சூப்பர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் இது ஆர்த்தி. நான் விஜய் 100 எடுக்கிறேங்க. இது முதல் வரி என்ன? முதல் முதல் தொடும் போது மடல் விடும் உயிர்காதல், வா வா எந்தன் வாழ்வே. முதல் முதல் தொடும்போது மடல் விடும் உயிர் காதல், வா வா எந்தன் வாழ்வே. கரெக்ட் தான். ஸ்டார்டிங் தெரியல. வரலையா? வா வா தெரியலங்க. வரல மாட்டேங்கிறது. ஓகே, சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ். ஸ்டக் ஆயிடும். சோ அரவிந்த் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பாட்ட சொல்லிட்டாங்க, நீங்க டக்குன்னு முதல் வரியை பாடலாம். அதேதான், எனக்கும் முதல் வரி வர மாட்டேது. வரலையா? முதல் வரி வர மாட்டேது. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேம், நோ ஐடியா. சான்ஸே இல்ல. வா வா எந்தன் வாழ்வே ஒரு செய்தி கேட்டால் பொங்கல் வீசும்,
ஒரு கேள்வி கேட்டால் முல்லை பேசும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தோட படம் ஆமா 96ல இசையில ஓ லவ்லி ஹரிஹரனும் சாங் சாதனா சரகம்க்கு முதல் பாட்டு, ஐ மீன் முதல் படம் இது. இதுல இந்த பாடலோ இல்ல இன்னொரு 2 பாட்டு அவங்க பாடியிருந்தாங்க. அதுல எது எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இது வச்சுக்கலாம் இதான் முதல் பாட்டு அப்படின்னு. ஏன்னா இது பிகர் ஹிட் சாங். வாலு அவருடைய வரிகள். கொஸ்டின் இஸ் ஃபார் அபினவ். அபினவ், நீங்க இந்த கேள்வி எடுத்தே ஆகணும். அப்பாஸ் 100 கொடுக்கலாமா உங்களுக்கு? சரி, ஓகே, கொடுங்க பார்க்கலாம். ட்ரை மிஸ்ஸிங் பண்ணுறேன். லெட்டர். ஸோ வந்து பாடல் முதல் வரியை நான் கொடுத்துருக்கேன். அதுல வல்லின எழுத்துக்களை மாத்திரம் நீக்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஓகே. உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான வரிகள் இதுதான். ஒரு டேஷ் 7 டேஷ் இம் டேஷ் வி டேஷ் ஒளியாய் உருளும் ஒரு ஒரு தீ எழு என்ன ஒளியாய் என்ன வரும்? உருளும் கச்சட தப்பற, அதுதான் வல்லின எழுத்துக்கள். ஸோ அங்க என்ன வரும்? ஒரு அப்புறம் என்ன? அந்த அந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன? கசட நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். ஒரு நல்ல தீ எழு ஒரு தீ இல்ல இல்ல தீ இல்ல. ஒரு தீ இல்ல. தலையில சூடிக்கொள்வது. அது என்னது? ஒரு பூ சரி, இது வந்து அப்பாஸ் அண்ட் கௌசல்யா அவங்க நடிச்ச பாடல். ஒரு பூ எழுதும் கவிதை சிறு தேன் துளியாய் உருளும். ஒரு பூ எழுதும் கவிதை சிறு தேன் துளியாய் உருளும், நதி நீர் எழுதும் கவிதை அலை ஓவியமாய் உருளும். அழகான பாடல். பூவேலி படத்துல வந்தது 98ல. பரத்வாஜ் அவர்கள் இசையில உன்னிகிருஷ்ணனும் சித்ராமாவும் பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். அபினவ் 100 points for you. And next question is for அரவிந்த். அஜித் 300. இஸ் அ கலக்கல் பாட்டு. 2 பாடல் வரிகள் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கேட்கும். 2 பாட்டையும் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், செல்ல கிளி என்னை குளிப்பிக்க வேண்டும், சேலை தலைப்பில் துவட்டிட வேண்டும், எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை, நீ வந்து இலை போட வேண்டும், நீ வருவாயோ இல்லை மறைவாயோ, உன்னில் என்னை தேட வேண்டும். தெரிஞ்சுதா? ஒன்னு தெரியும். ஒன்னு வந்து உன்னை பார்த்த பின்பு நான் முதல் வரி. நீ வந்து இலை போட வேண்டும், நீ வந்து இலை போட வேண்டும், நான் வந்து பசியார வேண்டும், உன்னில் என்னை தேட வேண்டும். தெரியலையா? அது எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டு மாதிரி இருக்கு. உன்னில் என்னை தேட. இல்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இல்ல. இல்ல எனக்கு எஸ் ஏ தெரியும் அந்த பாட்டு. ராஜ்குமார் இல்ல. தெரியல. ஃபர்ஸ்ட் லைன் வர மாட்டேது. கேட்டிருக்கேன் அந்த பாட்டு, கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வர மாட்டேது. ஓகே, இதுல பாஸ் இல்ல. இருந்தாலும் யாருக்காவது தெரியுமா பார்க்கலாம். அபினவ், ஆர்த்தி, உங்க யாருக்கா தெரியுமா? புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. எஸ், அதுதான் அந்த பாடல். கேட்டிருக்கீங்க இல்லையா அரவிந்த் அந்த பாட்டு? கேட்டிருக்கேன். கண்டிப்பா கேட்டிருக்கேன். சோ புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, அமராவதி படத்துல வந்தது. 93ல வந்த படம். பாலபாரதி அப்படிங்கிறவருடைய இசை அது. எஸ்பிபி குரல்ல வைரமுத்துடைய வரிகள். அஜித்தும் சங்கவி நினைக்கிறேன் இந்த படத்துல. உன்னை பார்த்த பின்பு நான், அது நீங்க சொல்லிடுவீங்கன்னு தெரியும். அது காதல் மன்னன் படத்துல வந்தது 98ல. பரத்வாஜோட இசை, எஸ்பிபி குரல்ல அகைன் வைரமுத்துடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் லாஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ரவுண்ட்ல முதல் கேள்வி ஆர்த்தி, உங்களுடைய கேள்வி. அப்பாஸ் 300. அப்பாஸ் 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கான கலக்கல் வரிகள் இதோ. காதல் என்றால் கவலையா, பூக்கள் திறந்தால் அதற்குள்ளும் குரல் கேட்கிறேன், நோயானேன் உயிரும் நீயானேன், கண்களை திறந்தும் கனவுகள் வளர்க்கும், தூங்க வைக்கும் நிலவே, எந்த சாலைகள் உன் வீட்டில் முடியுமோ,
தூக்கமின்றி நீயே வாடினாயோ, உனது மனது எனது மனதில் இணையுமோ. ஆடினாயோ தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, பூவுடல் மெல்ல நீ பேசு. அது காதல் தேசம். அடுத்தது உனது மனதில் எனது மனதில் இணையுமோ, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ஃப்ரம் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கரெக்டாவே கண்டு கொண்டீங்க ரெண்டு பாட்டியுமே. எஸ், வெல் ஐடென்டிஃபைடு. கண்டு கொண்டேன் படத்துல வந்தது அந்த பாடல் ரஹ்மான் ஏஆர் ரஹ்மான் இசையில ஹரிஹரன் அண்ட் மகாலட்சுமி ஐயர் பாடியிருந்த பாடல் வைரமுத்துடைய வரிகள். இன்னொரு பாடல் தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, இது வந்து காதல் தேசம் படத்துல வந்தது. இதுவும் ஏஆர் ரஹ்மான் இசையில. உன்னிகிருஷ்ணன், மனோ, டாமினிக் செரேஜோ எப்படி சொல்லணுமோ அதை, வாலியுடைய வரிகள். ஸோ இதுதான் அந்த ரெண்டு பாடலும். ஸோ வெல் ஐடென்டிஃபைட், 300 points for ஆர்த்தி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் அபினவ். அபினவ், நீங்க என்ன கேள்வி எடுக்கிறீங்க? 100 அது ட்ரை பண்றேன். ஓகே, இட்ஸ் வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் திரையில வருது. இது நீங்க சொல்லிடலாம் நினைக்கிறேன். அகைன் பிஃபோர் யுவர் டைம். ஐ திங்க் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. வண்ணக்குழிலே கவி தரும் மலரேவா, குயில் தரும் கவியே, வண்ணக்குயிலே குயில் தரும் கவியே, குயிலே குயில் தரும் கவியே, கவி தரும் இசையே, கொடி மலரே மலர் தரும் மதுவை. பிரியங்கா படத்துல வந்த பாடல், ராஜா சரிசில எஸ்பிபி குரல்ல வாலியுடைய வரிகள். ஸோ 100 more points. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் அரவிந்த். உங்களுக்கான கேள்வி ஜெயராம்ல 300 பாயிண்ட்டுக்கான கேள்வி. ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன், நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். இந்த பாடல், பெண்களை தேடும் வகை தெரியும், ஆனால் எதை கண்டாலும் பயம், டாக்டர் வீட்டு பெண்கள் உன் பக்கம், அவர் நிலையோ அந்தோ பரிதாபம், செய்வதெல்லாம் தகிடுதத்தம் தகிடுதத்தம் தகிடுதத்தம். இது என்ன பாடல்? ஓகே, இது வந்து தெனாலி படம்னு நினைக்கிறேன். அத்தினி சித்தினி பத்தினி அந்த பாட்டு. அதேதான் கரெக்ட். எதை வச்சு சொன்னீங்க? எதை கண்டாலும் பயம் தெரியும் அப்படின்னு அதுல வரி வரும். அண்ட் டாக்டர் வீட்டு பெண்கள், அதுல ஜெயராம் டாக்டரா வருவாரு. அதோ சரி, எஸ் கரெக்டான பாடல் தான். இது வந்து தக்கிடதக்க அத்தினி சித்தினி தக்கிடதத்த பத்தினி தரங்கிணி, ஹே அத்தினி பத்தினி சித்தினி தரங்கிணி, பெண்கள் தேடும் வகை தெரியுமடி. இதுவும் அகைன் ஒரு வெரி சேலஞ்சிங் சாங் டு சிங். ஹரியரனால தான் இதை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது. சித்ரா சிவராமன் அவரோட இணைந்து பாடியது. கமல்ஹாசனும் பாடியிருப்பார் இந்த பாட்டில். ஐ திங்க் நடுவில் இது வரும்னு நினைக்கிறேன். அறிவுமதி அவருடைய வரிகள் தெனாலி படத்தில் அந்த பாடல். ஸோ கரெக்ட். 300 points for Abhinav to close the game board. And நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ. ஸோ வி ஹாவ் ஆர்த்தி வித் 1400. வெல்டன் ஆர்த்தி, எக்ஸலண்ட்டாக அழகாக எல்லா பாட்டியும் கண்டுபிடிச்சிங்க. அபினவ் வித் 200, நர்வி வித் 600. எக்ஸலண்ட் கோயிங். தட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷோ. 90s வந்து சில அழகான பாடல்களாக இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. என்ன பாட்டு பாடலை அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடோட வரும். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி ஜூலை 27 பிறந்தநாள் கொண்டாடும் சின்ன கோயில் சித்ரா. அவங்க பாடல்கள் தான் நம்மளுடைய அடுத்த வார நிகழ்ச்சியில். So I'll see you again on another episode of Enna Paata Paada. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.